Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய MBBS மற்றும் BDS ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான கவுன்சிலிங் நடத்தக்கூடிய சென்டெக் கமிட்டியிலிருந்து இன்றைக்கி ஒரு ரவுண்டு 2 ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரவுண்டு 2க்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்படி என்ன அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டோட்டலாக ஓப்பன் பண்ணி உடனே படித்து பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா MCC தன ரவுண்டு 2ங்கிற கவுன்சிலிங்கை வந்து பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங்கை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுறது, இல்லை நடத்துகிறதே வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழக அளவில் இன்னுமே கிளியரான ஐடியா வரல. சென்டெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிக்க விருப்பப்படல, ஏன்னா இன்னும் ஆல் இண்டியா லெவலில் முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் சென்டெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2க்கு வந்து கவுன்சிலிங் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம்னா 16 செப்டம்பர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டெக் கமிட்டி வந்து அலோவ் பண்ணியிருக்கு. 3 விஷயங்கள் அலோவ் பண்ணுது. மொதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் சென்டெக்கை அப்ளை பண்ணாதவங்க புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும். யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, நான் சென்டெக் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நமக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஃபார் த கோர்சஸ், ப்ரெஃபரன்ஸ் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு ஒரு காலேஜில் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதை மாற்றி அமைக்கலாம் ரவுண்டு 2ல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குமே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பண்ணிக்கலாம். அண்டு தேர்டு பர்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜ் சென்டெக் ரிலேட்டடாக கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போது எனக்கு அந்த காலேஜ் வேணாம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இல்லை நான் வேறு ஒரு கவுன்சிலிங் சீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரவுண்டு 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச சீட்டை ரவுண்டு 2 மூலமாக நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிக்னேஷன் ரெக்யூஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த ரெசிக்னேஷன் ரெக்யூஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டெக் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங் ப்ரௌசர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அனெக்சர் 19 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரெசிக்னேஷன் ரெக்யூஸ்ட் லெட்டருக்கான ஃபார்மேட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஃபுல் பண்ணி நீங்கள் அகெயின் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரவுண்டு 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூர்ணமாக விலகுறீங்க அப்படிங்கிற விஷயத்தும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16 செப்டம்பர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஃபார் த கோர்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் ஃப்ரம் ரவுண்ட் 1 அப்படிங்கிற 3 விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டெக் ரிலேட்டடாக பர்மிஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி கவுன்சில் ரிலேட்டடாக தமிழக அளவில் ஆல் இண்டியா லெவலில் அண்ட் சென்டெக் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் அது உடனுக்குடைய உங்கள் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான அட்மிஷன் பேட்சும் ஓப்பனில் இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு MBBS சீட் கிடைக்கல, நான் வந்து ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட டெமோ கிளாஸஸ் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். உட்காந்து ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கிறதும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் நீட் மேக்ஸ் ஹாப்பி அப்படிங்கிற இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் எல்லோரும் தான் சார் 1 இயர் பேட்ச் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் எல்லோருமே 100-150 பசங்களை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. நம்மளோட அகாடமியில் அப்படி கிடையாது. சிலபஸை கவர் பண்ணுறதோடு சேர்த்து அவங்கள உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம். ஸ்கூல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஒரு என்ட்ரன்ஸ் பேஸில். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிலேட்டடாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் 2019 வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபேக்கல்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஷிப் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நான் இனிமேல் தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஓல்டு சிலபஸில் கவர் பண்ணிங்கன்னா 100% கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழைய சிலபஸும் நாங்கள் கவர் பண்ணி கொடுப்போம். இப்போ கரண்டாக நடத்திட்டக்கூடிய பேட்சோடு நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். மேலும் நீங்கள் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கூல் ஹாஸ்டல் அப்படிங்கிற பட்சத்தில் யோசிச்சு பார்த்துங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம்.
சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ஒரு கேம்பஸ்குள்ளே விட்டுட்டு போனீங்கன்னா நீங்களே ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க. இண்டிவிஜுவலாக வார்டனும் போட்டு கொடுத்துருவோம். அண்ட் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்டர்ஷிப்பில் நானே உங்களுக்காக எடுக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதில் உங்களுக்கு பேக்கேஜாக இருக்கும். அண்ட் இதுக்கான கோர்ஸ் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் மந்த்லி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவு தாங்க இங்கே இருக்கும். பெரிய செலவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட முடிவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி படிக்க வாங்க. நம்மளோட அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆட்டியம்பட்டி லொக்கேட் ஆகிருக்கு. வேறு மாவட்டங்கள் இருக்குது, தூரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். தரமான ஒரு நல்ல கோச்சிங் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக VT NEET அகாடமி இருக்கும். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கவுன்சிலர்டாக ஏதாவது அப்டேட் வந்தாலும் சீக்கிரமாக உங்கள் முன்னாடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.